பொம்பளையா? ஏமா ஏய் தொடாம பேசு. வெற ஓடிடா. ஓய் ஓய் அண்ணா ஏமா இந்த மாலகட்ட நாதியாரு பட்ட மயன போய் பாருன்னு சொன்னேன்ல. ஆமா நான் போய் பார்த்தேன். இந்த மாலகட்ட நாதியாரு பட்ட பையன் என்னமா பண்ணா? அண்ணா ஏய் இடுப்புக்கு கீழே கருவேலாங்க தேட ஒரு ஜானு குச்ச வச்சுக்கிட்டு அண்ணா என்ன அப்படி பண்றானா? என்னமா பண்றான்? என்ன நறுக்கான்னு ஏன்டா அப்படி பண்ற? எங்க வேணாலும் கை இடுப்பு மேல கை வைக்காத. கொலை கோடு நடந்து தெரியுமா? அண்ணா கேளுண்ணா. டேய் தலிபாமா நான் கேட்டு சொல்ல மாட்டேன். ஏன்னா இடுப்பு கீழே ஒரு படம் குத்தி வச்சுக்கிறியா? நான் இல்ல ஒண்ணு இல்ல கால்பட்டி வந்தேன். அங்க பாரு கரும்பு திட்டு கல்சான் கோயில்ல. கரும்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 25 ரூபா கொடுத்து கரும்பு வாங்கி சாப்பிட்டு இருந்தேன். இந்த ஊர் வரத்துக்கு பஸ் இல்ல. அங்க இருந்து வரத்துக்கு வண்டிக்காரர் வந்தாரு. காரணம் மத்தாளக்காரர். சரி அவர் வந்துட்டாருன்னு சொல்லி காசு கொடுத்து வாங்கின கரும்பை கீழே போட்டு வர முடியுமா? கீழே போட்டா பணம் போயிருமே. பணம் போயிருமே. பாதி சாப்பிட்டேன். அடிக்கரும்பு கொஞ்சோண்டா இருக்கு. அடிக்கரும்பு அத கீழே போட்டா எப்படி? அதனால அப்படியே சோப்புல போட்டு வந்து அடிக்கரும்பு தான் இருக்குன்னு சொல்லு. ஏமா கரும்பு வாங்கி தின்னுபிடி மிச்சம் அடிக்கரும்பு தான் வச்சுக்கிறானா? சோப்புல வச்சுக்கிறானா? அது போறதுக்கு மனுஷன் சோப்புலயே பத்திரமா வச்சு அதை கொடுத்து நானும் கடிச்சு அவன்கிட்ட கொடுத்துட்டு கடிச்சு விடுவான். இருமா பேசிருக்க அடிக்கரும்பு பொட்டாட்டி மட்டும் தான். சரி மத்தாளக்காரன் தான் கூட அவர் தானே வாங்கிட்டு அவர் நல்லா இருக்கும். நீ கொடுத்து தின்னுபிட்டு அவர் தான் ஏமாச்சா கொண்டு கேட்கிறோம் அடிக்கரும்பு கொண்டு வாடகை கொடுத்தேன். பாறை குட்டியா என் பல்லக்காரமா உங்களுக்கு அடிக்கரும்பு இல்லப்பா என்கிட்ட அவருக்கு இல்லையாமே கல்யாணம் ஆகும் இருக்கு. சரி அடிக்கரும்பு கொடுத்து என்னடா நான் கரும்பு சாப்பிடுறது. அண்ணா நீமா கரும்பு திங்கற. நான் கரும்பு சாப்பிடுறதில்ல. ஏங்க ஓய் ஒரு ஆளு புதுசா வந்துருக்குதுங்க. இவர் வந்து டேய் அந்த கரும்புல தூக்கி தொலைய அஞ்சிட்டு புள்ள ஒன்னு வந்துக்குது. அருமையா நல்லா பாடு. ஓகே பேசி ஓய் தக்காளி பணமாட்டோம் இப்படி வெள்ளரி பிஞ்சாட்டம் அண்ணா ஒடிச்சு மடியில கட்டுற மாதிரி காக்கா நேரத்துல இருக்கிறீங்க. அப்படியே தூக்கி தோப்புக்குன்னு போயிட்டியா கண்ணு? ஓய் இருக்கு பெண்களை கண்டா ரசிக்கவே தெரியாது. நல்லா நசுக்குமே. ஏடா மானட நாதியார் வெத்தவே இல்லம்மா நீ தான் நசுக்கு பண்ணி கேட்டி அதுக்கு. அண்ணா ஓய் நீ பாடுவாயா? இல்ல தோலுவாய். ஏங்க ஓய் பதிலா பாட்டுல விடுவீங்களே. ஆமா இதெல்லாம் ஏங்க விடுறது இல்ல? ஃபர்ஸ்ட் எல்லாம் விட்டுட்டு இருந்த கண்ணு. அப்ப வந்து சின்ன பையனா இருந்தேன். உள்ள லவ்னு போயிட்டு வந்தது. இப்ப பெரிய பையன் ஆயிட்டல. சரிங்க அதனால உள்ள போறது இல்ல. அண்ணா பெண்களை கண்டா ரசிப்பு தன்மை. ஓ ரசிப்பு தன்மை. ஆட்டல் பாடு. ஆமாங்க. டோன்ட் பே. நாரடி தண்ணி ரெடி ஆயிடுது. இந்த மாலகட்ட நாதியார் வெத்தவே என்ன சொல்றான் பாரு. என்னமா சொல்றான்? என்னது சட்டி இல்லாத மரத்துக்கு நாரேடி பாவாடி எல்லாம் மரத்துக்கு தாங்கல் இருக்கு. போய் ஓயால கூப்பிடு.
ஒண்ணும் பண்ண மாட்டாயா நல்ல பையன் குழந்தையால பக்கத்துல போட்டு கூட படுத்துக்கலாம். அட ஒண்ணாட்டம் அண்ணா ஓய் அம்மம்மா அம்மா அப்படி இருந்தாலும் ஓய் என்னடா பாத்துக்கலாம் நாளை கண்டவோ ஐயோ நாய் மேலீங்கடா. அப்படிலாம் வேண்டாம் கண்ணு ஏங்க டேய் மாமனாரே போய் தட்டி போட்டு வந்துரு ஆவுனா திறந்து போட்டு வந்துடுறான் ஆளே அவனையும் பாரு பொட்டப்புள்ளி பாத்து எப்படி சொல்ற? எப்படி நான் அப்புறம் கேக்குறேன். எப்படி? இருப்பா கேட்கணும் ஆ, இவனா ஒரு அண்ணன் சொல்லுடா. பாரு ஆ. காசு கொடுத்து வாங்குறோம் ஆமா, என்னத்த? என்னது ஜட்டி தட்டி காசு கொடுத்து வாங்குறோம். பேண்ட் காசு கொடுத்து வாங்குறோம் ஆமா. இந்த ஜட்டி ஆ. பேண்டுக்குள்ள போட்டோம்னா ஆ, பேண்டுக்குள்ள ஜட்டி போட்டுக்கிறான்னு தெரியுமா தெரியாது. தெரியாது. ஆ, மீட்டர் எவ்வளவு விக்குது எவ்வளவு விக்குது? 130 ரூபாய்க்கு தட்டி மீட்டர் வாங்கி தச்சு போடுறா. பேண்ட் ஆ. பேண்ட் 130 ரூபாய்க்கு விக்குது ஆ. ஜட்டி ஒரு ஜட்டி 200 ரூபாய்க்கு விக்குது ஆ. அந்த ஜட்டி நீ போடணும் பேண்ட் நீ போடணும் ஆ. ரெண்டுமே போட்டா உனக்கு தெரியுமா தெரியாது. தெரியாது ஆ. பேண்ட் மேல ஜட்டி போட்டா ஆ, ஜட்டி போட்டுக்கிறது தெரியுதா தெரியுது. பேண்ட் போட்டுக்கிறது தெரியுதா தெரியுது. இப்ப யார் அறிவாளி நான் அறிவாளியா நீ அறிவாளியா அடேங்கப்பா. Tell me boy. காசு போட்டு வாங்குற சட்டி உள்ள போட்டா யாருக்கு யாருக்கு தெரியும்? தெரியும் இப்ப வாங்குற பேண்ட் எல்லாம் வாங்கிப்பாரு. சட்டி தான் முதல்ல தெரியும், பேண்ட் அப்புறம் தான் ஓ தெரியும். அவன வெளிசா இருக்குங்கற ஆமாம்மா அப்படி இருந்தாலும் நம்மளோட பேசி கொண்டு இருந்தா நேரம் ஆகுமா இந்த நேரம் ஆகின்றது ஆமா. அப்படி வேலையை இருந்த முடிச்சுடு.